தமிழ்நாட்டு மக்கள் பவாரியா கொள்ளையர்கள் குறித்து அறிந்திருக்கலாம். வட மாநிலங்களில் இருந்து லாரிகளில் வெவ்வேறு மாநிலங்களுக்கு செல்லும் கொள்ளையர்கள் வீடு புகுந்து கொள்ளையடிப்பதுண்டு. அவ்வாறு கொள்ளை சம்பவத்தின் போது வீட்டின் உரிமையாளர்கள், அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், முதியோர் முதல் பச்சிளம் குழந்தைகள் வரை ஒருவரையும் விடாமல் கொடூரமாக கொலை செய்வது அவர்களது பாணி. 1995ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை தென்னிந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அட்டகாசத்தை நிகழ்த்தி வந்தது பவாரியா கும்பல். இதையடுத்து 2005ஆம் ஆண்டு சென்னை மாநகர காவல் ஆணையர் SR ஜாங்கிட் தலைமையிலான சிறப்பு தனிப்படை இந்தியா முழுவதும் பயணித்து பவாரியா கொள்ளையர்களை கைது செய்தது. பவாரியா கொள்ளையர்கள் செய்த அட்டகாசம் பற்றியும் துணிச்சலுடன் பிடித்த தமிழக காவல்துறை பற்றியும் தீரன் அதிகாரம் 1 என்ற படத்தில் வினோத் காட்சிப்படுத்தி இருந்தார். இந்நிலையில் பவாரியா கொள்ளையர்களைப் போல மெவாட் கொள்ளையர்கள்தான் நாமக்கல்லில் அட்டகாசத்தை நிகழ்த்தியிருக்கிறது. கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ATM மையங்களை கேஸ் வெல்டிங் மூலம் துளையிட்டு 66 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்தது. பின்னர் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் நுழைந்த கும்பல் கண்டெய்னரில் நாமக்கல்லில் சென்று கொண்டிருந்தது. அப்போது நாமக்கல் SP ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான போலீசார் இந்த மர்ம கும்பலை மடக்கி பிடித்தனர். இதில் லாரி ஓட்டுநர் ஜமாலுதீன் என்பவர் சுட்டு பிடிக்கப்பட்டதை தொடர்ந்து 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் கண்டெய்னரில் சென்ற கொள்ளையர்கள் மெவாட் என்ற கும்பலை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. ஹரியானா மாநிலம் மெவாட் மாவட்டத்தை மையமாக கொண்டு செயல்படுவதால் இவர்களை மெவாட் கொள்ளையர்கள் என வடமாநில போலீசார் அழைக்கின்றனர். பவாரியா கொள்ளையர்களைப் போல் இந்த மெவாட் கும்பலை சேர்ந்தவர்கள் வசிக்கும் இடங்களுக்குள் போலீசார் அவ்வளவு எளிதில் நுழைந்துவிடவும் முடியாது என கூறப்படுகிறது. கண்டெய்னரில் ஒவ்வொரு ஊராக சுற்றும் மெவாட் கொள்ளையர்கள் வீடு புகுந்து கொள்ளையடிப்பது, ஆன்லைன் மோசடியில் ஈடுபடுவது இவர்களின் வேலை. பவாரியா கொள்ளையர்களாவது தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றித் திரிவதும் சாலையோரம் அருகே உள்ள வீடுகளை குறிவைத்தும் வந்தனர். ஆனால் மெவாட் கொள்ளையர்களோ ஊருக்குள் புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருவேளை போலீசாரிடம் சிக்கிக் கொண்டால் தங்களுக்காக வாதாடுவதற்காக வழக்கறிஞர் குழுவையும் தங்களுக்கு பதிலாக சரணடைவதற்கு ஒரு கூட்டத்தையும் ஏற்பாடு செய்துள்ளது இந்த மெவாட் கும்பல். கடந்த 2013ஆம் ஆண்டு ருமேனியா நாட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் சாரம்சத்தை கற்றுக்கொண்டு அதனை இந்தியாவில் செயல்படுத்தி வருகிறது இந்த மெவாட் கும்பல். 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ஸ்டேட் பேங்க் ATMகளை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது. எத்தனையோ வங்கிகள் இருந்தும் இதுநாள் வரை ஸ்டேட் வங்கி ATMகளை மட்டுமே குறிவைத்திருப்பது வினோதமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதலில் ATMகளில் அலாரம் சிஸ்டத்தை செயலிழக்க செய்துவிட்டு மிஷினை கேஸ் வெல்டிங்கால் துளையிட்டு பணத்தை கொள்ளையடிப்பர். பின்னர் அந்த பணத்தை கண்டெய்னருக்குள் போட்டுவிட்டு அடுத்த இடத்திற்கு சென்று விடுவார்கள் இந்த கொள்ளையர்கள். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 ATM மையங்களில் கொள்ளையை அரங்கேற்றி இருக்கிறது. அப்போது வடக்கு மண்டல IG கண்ணன் தலைமையிலான போலீசார் மெவாட் கும்பலை சேர்ந்த கொள்ளையர்களை கைது செய்தனர். இவர்களில் கைதான 6 பேரும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் தற்போது நாமக்கல்லில் சிக்கி இருப்பவர்கள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த 2 கொள்ளை சம்பவத்திற்கும் ஒத்துப்போவது போல இருப்பதென்றால் அது இந்த கண்டெய்னர் லாரிதான். பயங்கரமான தோற்றமளிக்கும் முகப்பு, இருபுறமும் திருஷ்டி கழிக்கும் கயிறு, கண்ணை கவரும் கலர் பூச்சிகள், உள்ளே இருப்பவர்கள் யார் என்றே தெரியாதவாறு கண்டெய்னரின் தோற்றம் என இதுதான் மெவாட் கும்பலின் வாகனம். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தமிழ்நாட்டிற்குள் இதுபோன்ற வாகனங்கள் மீதும் ஸ்டேட் வங்கி ATMகள் மீதும் தமிழ்நாடு காவல்துறை கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறது.